Hello guys, welcome to Trisha Mathematics. I am Trisha and நம்ம class 11 refresher course module 2020-2022 physics-க்கு பார்க்கலாம். Physics-ல 10th lesson fluids 2. இந்த fluids 2ல நம்ம என்ன பார்ப்போம்னா Pascal's law and hydraulic press and density and related density and floating and sinking lactometer, Archimedes principle and law of flotation இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து Pascal's law. இந்த பாஸ்கல்ஸ் லால என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஒரு இதில் நம்ம அப்ளை பண்ணுறோன்னா எதுலன்னா ஒரு இன்கம்ப்ரெசிபிளான லிக்விடில் இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளைட் ஆன இன்கம்ப்ரெசிபிள் லிக்விட் இது வந்து எப்படி டிரான்ஸ்மிட் ஆகும்னா யூனிஃபார்மாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட் ஆகும். த்ரூ அவுட் த லிக்விட் ஃபுல்லாமே யூனிஃபார்மாக டிரான்ஸ்மிட் ஆகும். அதாவது இப்போ பாஸ்கல் லா கேன் பி டெமான்ஸ்ட்ரேட்டட் வித் த ஹெல்ப் ஆஃப் கிளாஸ் விசிட் எடுத்துக்கலாம். ஹேவிங் ஹோல்ஸ் இருக்குது. ஹோல்ஸ் all over its surface, all over the surface ல பார்த்தீங்கன்னா இதில் ஹோல்ஸ் இருக்குது. அண்ட் fill it with water, வாட்டரால் இதை பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம பிஸ்டனை பார்த்தீங்கன்னா உள்ளே புஷ் பண்ணும் போது the water வந்து rushes out of the hole in the vessel with the same pressure. சேம் ப்ரெஷரில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸில் இருக்கு இல்லையா, வாட்டர் வந்து உள்ளே ஃபில் பண்ணியிருக்கு. அந்த ஹோல்ஸ் மூலிமா வாட்டர் வந்து சேம் ப்ரெஷரில் எல்லாமே வெளியே வரும். அப்போ the force applied on the piston extend pressure on water. This force is transmitted equally throughout the liquid. இந்த ப்ரெஷர் வந்து நம்ம கொடுக்குற ப்ரெஷர் எல்லா இடத்துலையுமே ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட் ஆகுது த்ரூ அவுட் த லிக்விட் எல்லா டைரக்ஷன்லையுமே. அதுதான் பார்த்தீங்கன்னா பாஸ்கல்ஸ் லா சொல்லுது. இப்போ நெக்ஸ்ட் ஹைட்ராலிக் ப்ரெஸ். இந்த ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸில் இது எங்கே யூஸ் ஆகும்னா சர்வீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே காரில் லிஃப்ட் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்க, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட்டாக யூஸ் ஆகும். ஹைட்ராலிக் ப்ரெஸ் இந்த பாஸ்கல் லா became the basic for one of the important machine ever developed, the hydraulic press. It consists of two cylinder, ரெண்டு சிலிண்டர் இருக்கும், ஆஃப் டிஃப்ரெண்ட் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. டிஃப்ரெண்டான ஒன்று பார்த்தீங்கன்னா கிராஸ் செக்ஷனல் ஏரியா பெருசாக இருக்குது, இங்கே வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா சின்னதாக இருக்குது. கேபிட்டலி இது ஸ்மாலின்னு எடுத்திருக்காங்க. அப்போ தான் தேர் ஆர் ஃபிட்டட் வித் பிஸ்டன், பிஸ்டனால் எல்லாமே ஃபிட் பண்ணப்பட்டிருக்கு. பிஸ்டன் of cross-sectional area A and small a and capital A. The object to be lifted, எந்த ஆப்ஜெக்ட் நம்ம லிஃப்ட் பண்ண போகிறோமோ அந்த அதில் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்டனுக்கு மேலே தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து இருக்கும். The object to be lifted is placed over the piston of large. இந்த லார்ஜ் இதற்கு மேலே தான் பார்த்திங்கன்னா நம்ம லிஃப்ட் பண்ண போகிற ஆப்ஜெக்ட் வந்து லார்ஜ்னு சொல்லும் போது என்ன கிராஸ் செக்ஷனல் ஏ கேபிட்டல் ஏவா, இதுக்கு இந்த பிஸ்டனுக்கு மேலே தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து இருக்கும். இதை தான் நம்ம லிஃப்ட் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஃபோர்ஸ் F1ங்கிற ஃபோர்ஸ் வந்து இந்த ஸ்மால் கிராஸ் செக்ஷனல் ஏரியானால ஸ்மால் ஏ இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஃபோர்ஸ் F1ங்கிற அப்ளை பண்ணுறோம். அப்போ அப்ளை பண்ணும்போது the pressure P produces a small piston. ஸ்மால் பிஸ்டன் இஸ் டிரான்ஸ்மிட்டட் ஈக்குவலி. இந்த நம்ம கொடுக்குற ப்ரெஷர் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக டிரான்ஸ்மிட் ஆகும் லார்ஜர் பிஸ்டனுக்கு. அண்ட் அ ஃபோர்ஸ் F2 ஆக்ட் ஆன் ஏ, ஃபோர்ஸ் F2 வந்து ஏல ஆக்ட் ஆகும். இது வந்து லார்ஜ் F1 விட பார்த்திங்கன்னா இது வந்து அதிகமாக இருக்குது. இங்கே கொடுக்குற நம்ம ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஸ்மால் கிராஸ் செக்ஷனில் கொடுக்குற ஃபோர்ஸை விட இதில் வரும்போது அதிகமாக இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரெஷர் ஆஃப் பிஸ்டன் வந்து ஆஃப் ஸ்மால் ஏரியா, அதாவது ஸ்மால் ஏ இஸ் கிவன் பை எப்படி எழுதலாம்னா ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா பி F1 by FA1 எடுத்திருக்கோம். இப்போ அப்ளைங் பாஸ்கல் லாவை அப்ளை பண்ணலாம். the pressure on a large piston of area வந்து will be same as that of small piston. therefore P is equal to F2 by A2. இது நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன். இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணோன்னா கம்பேரிங் ஈக்குவேஷன் 1 and 2 கம்பேர் பண்ணும்போது F1 by A is equal to F2 by A. இது நம்ம இதில் ஏதாவது F2ஓட வேல்யூ நம்மளுக்கு தேவைப்படுச்சுன்னா இந்த ஃபார்முலா நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும்னா நம்மளுக்கு இப்படி கிடைக்கும். F2 is equal to F1 into A2 by A1 வரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த A2 by A1ங்கிறது வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கும். the force F2 that acts on a larger piston வந்து கிரேட்டர் தென் the F1 ஃபோர்ஸை விட கிரேட்டராக இருக்குது. அந்த ஸ்மாலர் பிஸ்டன்ங்கிறது F1 தானே, இங்கே ஸ்மாலர், இதை விட இது பார்த்திங்கன்னா கிரேட்டராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஹைட்ராலிக் இது வந்து எந்த இதில் ஒர்க் ஆகணும், எந்த சிஸ்டத்தில் எப்படி ஒர்க் ஆகும்னா ஃபோர்ஸ் மல்டிப்ளையர் பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் மல்டிப்ளையர்னு இதை சொல்லலாம்.
இங்கே சின்ஸ் த ரேஷியோ A2/A1 பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 1 இருக்குது, த ஃபோர்ஸ் F2 தட் ஆக்ட்ஸ் ஆன் லார்ஜர் பிஸ்டனில் F2ங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமா, அது வந்து எதை விட கிரேட்டராக இருக்குன்னா F1ங்கிற ஃபோர்ஸ். F1ங்கிறது ஸ்மாலர் பிஸ்டனில் இருக்கிற ஃபோர்ஸை, அதை விட F2ங்கிறது பார்த்தீங்கன்னா அதில் லார்ஜர் பிஸ்டன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கிரேட்டராக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஹைட்ராலிக் சிஸ்டம் வந்து ஒர்க் இன் த வே எப்படி ஒர்க் ஆகுனா, ஹைட்ராலிக் சிஸ்டம் ஒர்க்கிங் இன் திஸ் வே ஆர் known as ஃபோர்ஸ் மல்டிப்ளர். இதை நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ டென்சிட்டியோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம் அண்ட் ரிலேட்டட் டென்சிட்டி பார்க்கலாம். இப்போ டென்சிட்டிங்கிறது டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து மாஸ் பெர் யூனிட் வால்யூம். மாஸ் பெர் யூனிட் வால்யூம்ங்கிற டென்சிட்டி. த எஸ்ஐ யூனிட் ஆஃப் டென்சிட்டி வந்து கிலோகிராம் பர் மீட்டர் கியூப், kg/மீட்டர் கியூப். ஆல்சோ கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப்னு சொல்லலாம், கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா, இந்த வால்யூம் ஆஃப் கியூப் இஸ் 1 மீட்டர். வால்யூம் ஆஃப் கியூப் வந்து இப்போ 1 மீட்டர் எடுத்தோம்னா, அண்ட் இட் இஸ் ஃபில்டு வித் வாட்டரால் ஃபில் பண்ணியிருக்கு. and the mass of the water பார்த்தீங்கன்னா will be 100 kg. mass of the water வந்து 100 kg and hence அதோட density of the water பார்த்தீங்கன்னா 100 kg மீட்டர் கியூப்னு வருது. டென்சிட்டின்னு பார்க்கும்போது மீட்டர் கியூப், டென்சிட்டிங்கிறது மாஸ் பெர் யூனிட் வால்யூம் தானே. அப்போ நம்ம இது வந்து என்ன சொல்லியிருக்கோம், கேஜியில் சொல்லியிருக்கோமோ, அப்போ கேஜின்னு சொல்லும் போது கிலோகிராம் பர் மீட்டர் கியூப்னு இருக்கணும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. 1000 கிலோகிராம், 1000 kg ஆஃப் வாட்டர், மாஸ் ஆஃப் த வாட்டரை வந்து 1000 kg ஆமாம். அப்போ அதோட டென்சிட்டி ஆஃப் வாட்டர்னு நம்ம சொல்லும் போது நம்மளுக்கு யூனிட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அப்போ 1000 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப்னு தான் நம்மளுக்கு இருக்குது. அண்ட் த டென்சிட்டி ஆஃப் கெரோசினுக்கு நம்ம பார்க்கும்போது 800. அப்போ அதோட டென்சிட்டின்னு பார்த்தோன்னா 800 கிலோகிராம் மீட்டர் கியூப்னு இருக்குது. இப்போ அதே இது நம்ம சென்டிமீட்டரில் பார்த்தோன்னா, இந்த வால்யூம் ஆஃப் அ கியூப் இஸ் 1 சென்டிமீட்டர் கியூப். 1 சென்டிமீட்டரில் இருந்துச்சுன்னா அண்ட் இட் இஸ் ஃபில்டு வித் வாட்டரால் நம்ம ஃபில் பண்ணுறோம். அப்போ த மாஸ் ஆஃப் த வாட்டர் பார்த்திங்கன்னா 1 கிராம் இருக்கும். mass of the water will be 1 gram and hence the density of water வந்து 1 gram centimeter per 1 gram per centimeter cube இருக்கும். அப்போ the density of kerosene பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0.8 gram centimeter minus 3 இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா இது வந்து சென்டிமீட்டருக்கு, இது வந்து கேஜிக்கு கொடுத்துருக்காங்க. டென்சிட்டினாலே மாஸ் பெர் யூனிட் வால்யூம், அதோட யூனிட் கேஜி பர் மீட்டர் கியூப். சென்டிமீட்டர் கிராமில் சொல்லணுமா, கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப்னு வரும். இப்போ நெக்ஸ்ட் ஒன் ரிலேட்டிவ் டென்சிட்டி. ரிலேட்டிவ் டென்சிட்டிங்கிறது ஜென்ரலி டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து கம்பேர்டு வித் டென்சிட்டி ஆஃப் வாட்டர். டென்சிட்டி ஆஃப் ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம எதோட கம்பேர் பண்ணுறோன்னா, வாட்டர் அட் 4 டிகிரி செல்சியஸில் இருக்கிற மாதிரி நம்ம கம்பேர் பண்ணுறோம். இது எதனாலனா, பிகாஸ் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து இந்த டெம்பரேச்சரில் எவ்வளோ இருக்குன்னா 1 கிராம் per சென்டிமீட்டர் கியூபில் இருக்குமாமா. அதனால தான் நம்ம இதை கம்பேர் பண்ணுறோம். அப்போ ரிலேட்டிவ் டென்சிட்டிங்கிறது இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் by density of water at 4 degrees Celsius. Density is equal to mass by volume. அப்போ mass of the substance divided by mass of the volume. The whole இங்கே டென்சிட்டின்னு ஒவ்வொரு இதுவும் நம்மளுக்கு டென்சிட்டின்னு இருக்குது. அப்போ டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லும் போது டென்சிட்டி நம்மளுக்கு என்னது மாஸ் பை வால்யூம். அப்போ மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் பை மாஸ் ஆஃப் த பை பார்த்திங்கன்னா வால்யூம் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ்னு வரும். அண்ட் டென்சிட்டி ஆஃப் த வாட்டர் பார்க்கும்போது மாஸ் ஆஃப் த வாட்டர் பை வால்யூம் ஆஃப் த வாட்டர் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு ரிலேட்டிவ் டென்சிட்டி. இதில் சின்ஸ் த வால்யூம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு தயர் வாட்டர், வால்யூம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து வால்யூம் ஆஃப் வாட்டருக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு மாஸ் ஆஃப் சர்டைன் வால்யூம் ஆஃப் substance வந்து divided by mass of equal volume of water at 4 degrees Celsius is equal to நம்மளுக்கு relative density. இதுதான் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி. நம்ம ரிலேட் பண்ணுறோம் எதையும்னா டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸையும் அண்ட் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அட் 4 டிகிரி செல்சியஸ். ஏன் இந்த 4 டிகிரி செல்சியஸ் நம்ம எடுத்தோம்னா வாட்டர் அந்த டெம்பரேச்சரில் 1 கிராம் பர் மீட்டர் கியூபில் இருக்குது. அதனால தான் இது எடுத்திருக்காங்க. இதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி சொல்லணும், ரிலேட் பண்ணி சொல்லுங்கிறது இது ரிலேட்டிவ் டென்சிட்டி. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த சர்டன் வால்யூம் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டிவைடட் பை மாஸ் ஆஃப் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் வாட்டர் அட் 4 டிகிரி செல்சியஸ். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா ஃப்ளோட்டிங் அண்ட் சிங்கிங். ஃப்ளோட்டிங் அண்ட் சிங்கிங்னா ஃப்ளோட்னா ஃப்ளோட் ஆகுது, சிங்க்னா மூழ்கிறதுன்னு சொல்லுவோமா. அப்போ வெதர் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ளோட் ஆகுதா சிங்க் ஆகுதா ஒரு லிக்விடில் அப்படின்னு நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ணலான்னா அதோட டென்சிட்டியை வச்சு கம்பேர் பண்ணலாம். டிட்டர்மைன்டு பை த
டென்சிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் கம்பேர்ட் டு த டென்சிட்டி ஆஃப் லிக்விட். அது டென்சிட்டி ஆஃப் லிக்விடையும் அண்ட் அந்த ஆப்ஜெக்டோட டென்சிட்டியும் நம்ம கம்பேர் பண்ணி அது ஃப்ளோட் ஆகுதா சிங்க் ஆகுதான்னு சொல்ல முடியும். இப்போ டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா, எதை விடனா லிக்விடை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ அது பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டாக இருக்கும். அது எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, இப்போ பீஸ் ஆஃப் வுட்டை எடுத்து நம்ம வாட்டரில் தூக்கி போட்டோம்னா இந்த பீஸ் ஆஃப் வுட் என்ன பண்ணும், அது பார்த்திங்கன்னா மிதக்குமா, தண்ணியில் வந்து அது மிதக்கும். அப்போ அது வந்து என்னவா இருக்குது, லெஸ்ஸர் டென்சிட்டியில் இருக்குது தென் த டென்சிட்டி ஆஃப் லிக்விட். அந்த வாட்டர் பார்த்திங்கன்னா டென்சிட்டி அதிகமாக இருக்குது, எதை விட கம்மி. அது வந்து வுட்டு பீஸை பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் a piece of wood which is less dense then the water will float on it. இது வந்து ஃப்ளோட் ஆகும். இப்போ எனி சப்ஸ்டன்ஸ் மோர் டென்சிட்டியாக, ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு அதிக டென்சிட்டியாக இருக்குது, அதை நம்ம எடுத்து இப்போ வாட்டரில் போட்டோன்னா அது என்னவாகும், உள்ள சிங்க் ஆயிருமா, அதுதான் சிங்கிங்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஸ்டோனை ஒரு பெரிய கல் எடுத்து இப்போ நம்ம தண்ணியில் போட்டோம்னா அது பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே மூழ்குமா, அதுதான் சிங்க் ஆகுது இல்லையா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹையர் டென்சிட்டியாக இருக்குது, நம்ம வாட்டரோட கம்பேர் பண்ணும்போது டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து சிங்க் ஆகும். டென்சிட்டி வாட்டரோட டென்சிட்டி கம்மியாக இருந்து அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அது சிங்க் ஆகுது. வாட்டரோட டென்சிட்டி அதிகமாக இருந்து சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா அது பார்த்திங்கன்னா ஃப்ளோட் ஆகுது. அதுதான் ஃப்ளோட்டிங் அண்ட் சிங்கிங். நெக்ஸ்ட் ஒன் லாக்டோமீட்டர். லாக்டோமீட்டருங்கிறது பார்த்திங்கன்னா பியூரிட்டி ஆஃப் மில்க் உடைய இன்ஸ்ட்ருமெண்ட், அதுதான் சொல்ல, அதை செக் பண்ணுறது தான் இது லாக்டோமீட்டர். ஒன் ஃபார்ம் ஆஃப் ஹைட்ரோமீட்டர் தான் லாக்டோமீட்டர். இப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு செக் த பியூரிட்டி ஆஃப் மில்க். பியூரிட்டி ஆஃப் மில்கை நம்ம செக் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் தான் பார்த்திங்கன்னா இந்த லாக்டோமீட்டர். இந்த லாக்டோமீட்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகும், ஒர்க் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் மில்கில் ஒர்க் ஆகுது. அண்ட் த கரெக்ட் லாக்டோமீட்டர் ரீடிங் பார்த்திங்கன்னா அப்டைன்டு ஒன்லி, எப்போ கரெக்டாக அப்டைன் ஆகும்னா டெம்பரேச்சர் வந்து 60 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இருக்கும் போது கரெக்டாக லாக்டோமீட்டர் ரீடிங் வந்து அப்டைன் ஆகும். லாக்டோமீட்டர் மெஷர் த க்ரீம் கண்டென்ட் ஆஃப் மில்கையும் பார்த்திங்கன்னா க்ரீம் கண்டென்ட் ஆஃப் மில்கையும் மெஷர் பண்ணுது. மோர் த க்ரீம் இருந்துச்சுன்னா லோவர் த லாக்டோமீட்டர் ஃப்ளோட் இன் மில்க் அண்ட் த ஆவரேஜ் ரீடிங் ஆஃப் நார்மல் மில்க் பார்த்திங்கன்னா 32 இருக்குது. ஆவரேஜ் ரீடிங் ஆஃப் நார்மல் மில்க் வந்து 32. ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல். இந்த ஆர்கிமிடிஸ் பிரின்சிபலில் எப்படி இருக்கும்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்டை பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி இருக்குது, அது ஒரு வெயிட் நம்ம எடுத்திருக்கோம், அதை வந்து இதில் சிங்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து கொஞ்சம் இது வருமா, வெளியே வருமா, அப்போ இந்த எவ்வளோ இருக்கோ அது ஈக்குவல் டு இந்த வாட்டர் டிஸ்பிளேஸ்டு அமௌண்ட் ஆஃப், அதாவது இதோட வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேட் இஸ் ஈக்குவல் டு அப்பேரண்ட், அங்கே ஒரு லாஸ் நடக்கும் இல்லையா, அந்த வெயிட் வந்து நம்மளுக்கு குறையிற மாதிரி இருக்கும், அது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். அதுதான் இந்த ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் சொல்லுது. இது வந்து கான்சிக்வன்ஸ் ஆஃப் பாஸ்கல் லா. இந்த பிரின்சிபல் பார்த்திங்கன்னா என்ன ஸ்டேட்மெண்ட்னா, பாடி வந்து இம்மர்ஸ்டு இன் ஃப்ளூயிடில் வந்து இம்மர்ஸ் பண்ணுறோன்னா வெர்டிக்கலி upward buoyant force equal to the weight of the fluid is displaced ஈக்குவலாக இருக்குது. இப்போ வேணா ஆப்ஜெக்ட் வந்து பார்ஷியலாக இருக்கலாம், இல்லைனா கம்ப்ளீட்டாக உள்ள இம்மர்ஸ் ஆகிருக்கலாம், உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இம்மர்ஸ் ஆகிருக்கலாம் இந்த ஃப்ளூயிடில். அட் ரெஸ்ட் இட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அப்த்ரஸ்ட் விச் இஸ் ஈக்குவல் டு, ஒரு அப்த்ரஸ்ட் நம்மளுக்கு இருக்குமா, ஒரு பார்த்திங்கன்னா அப்பேரண்ட் லாஸ் ஆஃப் வெயிட் நம்ம ஃபீல் பண்ண முடியும். அப்போ அது ஈக்குவல் டு விச் இஸ் ஈக்குவல் டு த வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்ட் அவுட். அந்த வாட்டர் வந்து வெளியே இதோட வெயிட் உள்ளே வந்ததுக்கப்புறமா இந்த வெயிட் ஈக்குவலாக நம்ம வந்து ஒரு அப்பேரண்ட் வெயிட்டை ஃபீல் பண்ணுவோம், அதுக்கு ஈக்குவலாக லாஸ் வெயிட் நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வாட்டர் வந்து டிஸ்பிளேஸ்ட் அவுட் ஆகிருக்கும். ரெண்டு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டியூ டு த அப்த்ரஸ்ட் ஆக்டிங் ஆன் அ பாடி இட் அப்பேரண்ட்லி லாஸஸ் அ பார்ட் ஆஃப் வெயிட்டை லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அப்பேரண்ட் லாஸ் ஆஃப் வெயிட் வந்து ஈக்குவல் டு தி அப்த்ரஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஃபார் அ பாடி எய்தர் பார்ஷியலி ஆர் கம்ப்ளீட்லி இம்மர்ஸ்டு இன் அ ஃப்ளூயிடில் இம்மர்ஸ் ஆகுதுன்னா அப்த்ரஸ்ட் இஸ் ஈக்குவல் டு weight of the fluid வந்து displaced. அதாவது பார்த்தீங்கன்னா apparent loss of weight of the body. அப்போ apparent weight of an object is equal to the true weight of an object is in air minus upthrusting கொடுத்துருக்காங்க. upthrusting weight of the water displaced. இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு இதை உள்ளே போடுறோம் அண்ட் நம்மளுக்கு ஒரு லாஸை நம்ம ஃபீல் பண்ணுறோம், அந்த லாஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா எவ்வளோ வாட்டர் டிஸ்பிளேஸ் அவுட் ஆகிருக்கோ அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் வந்து சொல்லுது. இப்போ நெக்ஸ்ட் ஒன் லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன். லா ஆஃப் ஃப்ளோட்டேஷனில்
இப்போ இந்த பாயன்சிங்கிறது அப்படி என்னென்னா மிதக்கும் தன்மைன்னு சொல்லுவாங்க. த வெயிட் ஆஃப் த ஃப்ளோட்டிங் பாடி வந்து ஒரு ஃப்ளூயிடில் இருக்கும் போது இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்டு பை த பாடிக்கு ஈக்குவலாக இருக்கும். வெயிட் ஆஃப் ஃப்ளோட்டிங் பாடி ஃப்ளூயிடில் ஒரு பாடி ஃப்ளோட் ஆகுதுன்னா அது ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்டு பை த பாடிக்கு ஈக்குவலாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த சென்டர் ஆஃப் த கிராவிட்டி ஆஃப் ஃப்ளோட்டிங் பாடி வந்து அண்ட் அதுவும் அந்த சென்டர் ஆஃப் buoyancy பார்த்தீங்கன்னா ஒரு சேம் வெர்டிக்கல் லைனில் தான் இருக்கும். இந்த சேம் வெர்டிக்கல் லைனை கொடுத்துருக்காங்க. அப்போ the point through which the force of buoyancy is supposed to act is known as center of buoyancy. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மிதக்கும் தன்மை the center of இதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த பிக்சரில் காமிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோமா. இப்போ நெக்ஸ்ட் எவாலுவேஷன் பார்க்கலாம். எவாலுவேஷனில் 5 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா இப்போ யூ ஹாவ் அ பிளாக் ஆஃப் மிஸ்ட்ரி மெட்டீரியல் இருக்குது. 12 சென்டிமீட்டர் லாங்குக்கு, 11 சென்டிமீட்டர் வைடாக இருக்குது அண்ட் 3.5 சென்டிமீட்டர் திக்காக இருக்குது. மாஸ் வந்து 1155 கிராம் இருக்குன்னா அதோட டென்சிட்டி என்ன, அது ஃப்ளோட் ஆகுமா சிங்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா டென்சிட்டியோட ஃபார்முலா தெரியும், மாஸ் பை வால்யூம்னு. அப்போ மாஸ் இங்கே என்னவோ கொடுத்துருக்காங்க 1155 கிராம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் வால்யூமுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த லாங் வைட் அண்ட் அதோட திக் இது மூணையும் மல்டிபிள் பண்ணுறது தான் நம்மளுக்கு வால்யூம். அப்போ மல்டிபிள் பண்ணி அதை நம்ம டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கான ஆன்சர் கிடைக்கும். அப்போ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். மாஸுங்கிறது பார்த்தீங்கன்னா 1155 கிராம் டிவைடட் பை அந்த லாங் வைட் அண்ட் திக் இது மூணையும் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். 12 சென்டிமீட்டர், 11 சென்டிமீட்டர், 3.5 சென்டிமீட்டர் இது மூணையும் மல்டிபிள் பண்ணணும்னா 462 சென்டிமீட்டர் கியூப். ஏன்னா 3 சென்டிமீட்டருக்கு இல்லையா, சென்டிமீட்டர் கியூப்னு நம்மளுக்கு அப்போ வந்துடும். அப்போ 462 சென்டிமீட்டர் கியூப்னு இருக்கும். இப்போ நம்ம இது ரெண்டையும் டிவைட் பண்ணணும்னா 1155 டிவைடட் பை 462 நம்ம டிவைட் பண்ணணும்னா இது 2 டைம்ஸ் நம்ம பண்ணும்போது 924ன்னு கிடைக்குது. இதை நம்ம சப்ராக்ட் பண்ணணும்னா 231. இந்த 231ங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் வராது, 462 தான் நம்மளுக்கு இருக்குது. இதை விட கம்மியாக தான் 231 இருக்குது. அப்போ பாயிண்ட் வந்து நம்ம 0 ஆட் பண்ணுவோம். அப்போ 5 டைம்ஸ் நம்ம போட்டோம்னா 2310 கிடைக்கும். ரெண்டு இது ப்ளஸ் இது நம்ம சப்ராக்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு இங்கே 0ன்னு கிடைக்கும். அப்போ 2.5 கிராமு நமக்கு இருக்குது. அண்ட் சென்டிமீட்டர் கியூப் மேலே வந்துச்சுன்னா மல்டிப்பிளில் வந்துச்சுன்னா டினாமினேட்டருக்கு அது நியூமரேட்டருக்கு வந்துச்சுன்னா சென்டிமீட்டர் -3 இருக்குமா. அப்போ 2.5 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப்னு இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா டென்சிட்டி. அப்போ இந்த மிஸ்ட்ரி மெட்டீரியல் வந்து இஸ் டென்சர் தென் த வாட்டரை விட டென்சராக இருக்குது. ஸோ இது என்ன இருக்குன்னா சிங்க் ஆகும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், இப்போ ஒரு ஹைட்ராலிக் சிஸ்டம் வந்து யூஸ் டு லிஃப்ட் அ 2000 kg வெஹிக்கலில் லிஃப்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. அந்த ஹைட்ராலிக் சிஸ்டம் வந்து இன் அ ஆட்டோ கரேஜில் இப்போ இஃப் அ வெஹிக்கிள் வந்து சிட் இன் பிஸ்டன் ஆஃப் எவ்வளோ ஏரியாவில் இருக்குன்னா 0.5 மீட்டர் கியூபில் அண்ட் ஃபோர்ஸ் அப்ளை டு த பிஸ்டன் ஆஃப் ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 0.03 மீட்டர் கியூப்னு இருக்குது. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த மினிமம் ஃபோர்ஸ் தட் மஸ்ட் பி அப்ளை டு லிஃப்ட் அ கார். அதாவது எவ்வளோ ஃபோர்ஸ் நம்ம கொடுத்தோன்னா அந்த காரை நம்மளால் லிஃப்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னெல்லாம் கிவன்னா ஏரியா கவர்டு பை த வெஹிக்கிள் ஆஃப் பிஸ்டன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏரியா கவர் பண்ணுது 0.5 மீட்டர் ஸ்கொயருங்கிற ஏரியாவை கவர் பண்ணுது. இது A1 எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க வெயிட் ஆஃப் த வெஹிக்கிள். இந்த வெஹிக்கிளுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா F1, அதாவது நம்ம மாஸ் பை ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் எதுவும் இங்கே ஆக்சலரேஷன் வந்து டியூ டு கிராவிட்டி. அப்போ M இன்ட்டு G மாஸ் பார்த்தீங்கன்னா 2000 kg இன்ட்டு கிராவிட்டி வந்து 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு வரும். அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம் 2000 kg இன்ட்டு 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஏரியா ஆன் விச் ஃபோர்ஸ் F2 இஸ் அப்ளைடு, அதாவது A2 பார்த்தீங்கன்னா 0. the force applied to a piston of area தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 0.03 மீட்டர் கியூப். அப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா F2 ஓட வேல்யூ எவ்வளோ ஃபோர்ஸ் நம்ம இங்கே கொடுக்கும்போது கார் லிஃப்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ F2 தான் கண்டுபிடிக்கணும். கிவன்லாம் அதிக்கலாம். ஃபர்ஸ்ட் A1 is equal to 0.5 மீட்டர் கியூப் அண்ட் F1 பார்த்தீங்கன்னா 2000 kg into 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அண்ட் A2 வந்து 0.03 மீட்டர் ஸ்கொயர். F2 ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இதுதான் உனக்கு தெரியும், கொஸ்டின் மார்க் போட்டுக்கலாம். அப்போ
இதில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் சிஸ்டம் தானே கொடுத்துருந்தாங்க. அப்போ ஹைட்ராலிக் சிஸ்டம்னு சொல்லும் போது நம்ம ஃபார்முலா பார்த்தோன்னே P is equal to F1/A1 அண்ட் அதெல்லாம் கம்பேர் பண்ணோன்னே அப்போ நம்மளுக்கு இங்கே வந்து P1 is equal to P2 நம்மளுக்கு ஈக்குவலில் வரும். ஸோ F1/A1 is equal to F2/A2 இதுதான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் ப்ரெஸ் ஒரே இது ஈக்குவேஷன். இப்போ நம்மளுக்கு F2 தான் வேணும். ஸோ F2 இந்த சைடு வச்சுட்டு மற்ற எல்லாமே இந்த A2 ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ F1/A1 into A2ன்னு இருக்கும். இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணலாம். F1ஓட வேல்யூ 2000 பார்த்திங்கன்னா kg into 9.8 m/s² இருக்கும். இன்ட்டு A2ஓட வேல்யூ வந்து 0.03 m² டிவைடட் பை A1ஓட வேல்யூ பார்த்திங்கன்னா 0.5 m² இருக்கும். மீட்டர் ரெண்டு கேன்சல் ஆயிரும். அண்ட் இப்போ நம்ம 2000 into 9.8 இன்ட்டு இது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இது வந்து இன்ட்டு 100 பாயிண்ட் எடுக்கிறதுக்காக நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே இன்ட்டு 100ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணியிருக்கோம். அப்போ 100ஆல் மல்டிபிள் பண்ணும்போது இதோட மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ 3 டிவைடட் பை 15 கிடைக்கும். 2000 into 9.8 into 3 டிவைடட் பை 15 இருக்கும். இங்கே ஒரு ஜீரோவும் இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். அண்ட் இது 5 டேபிளில் கேன்சல் ஆகுமா, 5 1s are 5 அண்ட் 5 4s are 20 அண்ட் பேலன்ஸ் ஒரு ஜீரோ இருக்கும். அப்போ 14 இருக்கும். அப்போ 40 into 9.8 பண்ணணும்னா நம்மளுக்கு 392.0 நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் 392ஓட இன்ட்டு நம்ம 3 பண்ணணும்னா 1176 இருக்குது. அப்போ F2ஓடது பார்த்தீங்கன்னா 1176. இங்கே கேஜி m/s² தான் இருந்துச்சு. நம்ம நியூட்டனை தான் இந்த மாதிரி எழுதுவோம். ஸோ இதை நம்ம நியூட்டன் எழுதிக்கலாம். ஃபோர்ஸ் வந்தங்காட்டி நியூட்டன். அப்போ 1176 நியூட்டன் தான் பார்த்தீங்கன்னா ரெக்வயர்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஃபைன் டென்சிட்டி அண்ட் ரிலேட்டிவ் டென்சிட்டி. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா இதிலேருந்து இது வரைக்கும் டென்சிட்டியோட டாபிக் இது அண்ட் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம இதில் பார்த்தோம். கேஜிலையும் அண்ட் அதாவது மீட்டர்லேயும் சென்டிமீட்டர்லையும் நம்ம பார்த்தோம் இங்கே. அண்ட் அதோட யூனிட்ஸ் எல்லாமே பார்த்தோம். டென்சிட்டிங்கிறது மாஸ் பெர் யூனிட் வால்யூம். அண்ட் ரிலேட்டிவ் டென்சிட்டி நம்ம பார்க்கும்போது ரிலேட்டிவ் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அட் 4 டிகிரி செல்சியஸில். அப்போ டென்சிட்டிங்கிறது நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணது மாஸ் பை வால்யூம். அப்போ ஒவ்வொரு இதுக்கும் மாஸ் பை வால்யூம் நம்ம போடுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸுக்கு மாஸ் பை வால்யூம் நம்ம போட்டோன்னா மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அட் 4 டிகிரி செல்சியஸ்க்கு பார்த்தோன்னா மாஸ் ஆஃப் த வாட்டர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த வாட்டர் இஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் டென்சிட்டின்னு இருக்கும். அண்ட் இதில் நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து ஈக்குவல் டு தி வால்யூம் ஆஃப் வாட்டர் கேன்சல் ஆகி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் த சர்டன் வால்யூம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் டிவைடட் பை மாஸ் ஆஃப் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் water at 4 degree Celsius equal to relative density. இதுதான் பார்த்தீங்கன்னா இதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் ஸ்டேட் பாஸ்கல்ஸ் லா. இதுதான் பார்த்தீங்கன்னா பாஸ்கல் லா. இது ஃபுல்லாமே இதோடைய ஆன்சர். ஸ்டேட் பாஸ்கல் லான்னு கொடுத்தாங்க இல்லையா, ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை ஒரு இன்கம்ப்ரெசிபிள் லிக்விடில் நம்ம பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறோம். நம்ம வந்து அது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகும்னா யூனிஃபார்மாக அந்த லிக்விடில் யூனிஃபார்மாக த்ரூ அவுட்டாக டிரான்ஸ்மிட் ஆகும். அதுதான் பாஸ்கல்லா. அது டெமான்ஸ்ட்ரேஷன் பார்த்தோம். ஒரு கிளாஸ் வெசலில் அது எல்லாமே ஹோல்ஸாக இருக்குது. அதில் வாட்டர் நம்ம ஃபில் பண்ணியிருந்தோம். அண்ட் இப்போ நம்ம பிஸ்டன் இங்கே புஷ் பண்ணும் போது the water வந்து ரஷஸ் அவுட் வெளியே வரும் அந்த ஃப்ரம் ஆஃப் த ஹோல்ஸ்லேருந்து வித் த சேம் ப்ரெஷரில் பார்த்தீங்கன்னா சேம் ப்ரெஷரில் தான் வெளியே வருது. அப்போ த ஃபோர்ஸ் அப்ளைட் ஆன பிஸ்டன் வந்து எக்ஸ்டெண்ட் ப்ரெஷர் ஆன் வாட்டர். அப்போ திஸ் ப்ரெஷர் தான் டிரான்ஸ்மிட்டட் ஈக்குவலாக டிரான்ஸ்மிட் ஆகுது எல்லா லிக்விடும் எல்லா டேரக்ஷன்லையும் த்ரூ அவுட் த லிக்விட் இன் ஆல் டேரக்ஷன் எல்லா டேரக்ஷனையும் டிரான்ஸ்மிட் ஆகுது. இதுதான் பாஸ்கல்ஸ் லா. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஒன் டிஃபைன் ப்ரீஃப் அபவுட் லாக்டோமீட்டரை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. ஒன் ஃபார்ம் ஆஃப் ஹைட்ரோமீட்டர் தான் லாக்டோமீட்டர்னு பார்த்தோம். அண்ட் இது வந்து பியூரிட்டி ஆஃப் மில்கோட செக் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த லாக்டோமீட்டர். அண்ட் இது எந்த பிரின்சிபலில் வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோன்னா கிராவிட்டி ஆஃப் மில்க். இந்த கரெக்ட் லாக்டோமீட்டர் ரீடிங் அப்டைன்ட் ஒன்லி எந்த டெம்பரேச்சர் அப்டேட் ஆகும் 60 டிகிரி ஃபாரன்ஹீட்டில். அண்ட் லாக்டோமீட்டர் மெஷர் ஆஃப் க்ரீம் கண்டென்ட் வந்து ஆஃப் அ மில்க். the more the cream lower the lactometer float in milk. அப்போ ஆவரேஜ் ரீடிங் ஆஃப் நார்மல் மில்க் பார்த்திங்கன்னா 32. இதுதான் லாக்டோமீட்டர் பார்த்திங்கன்னா ப்ரீஃப் நோட். இதுதான் ஃபிஃப்த்தனுடைய ஆன்சர். எவாலுவேஷனில் 5 கொஸ்டினுக்கான ஆன்சரையும் பார்த்தோம் அண்ட் ஒவ்வொரு இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். த்ரிஷா மேத்தமேட்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.